2 தோசைகள். தலைப்பு: ஓர் ஊரில் வணிகன் ஒருவன் தன் மனைவியோடு வாழ்ந்து வந்தான். அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தான். நாள்தோறும் அவர்கள் வீட்டு வழியாக ஒரு பிச்சைக்காரன் வருவான். தன் வினை தன்னைச் சுடும் என்று சொல்லிக் கொண்டே வீடாக பிச்சை கேட்டான் அவன். ஆனால் ஒரு நாள் கூட வணிகனின் மனைவி அவனுக்கு பிச்சை போட்டது இல்லை. ஏதோ வேலையாக வணிகனும் அவன் மகனும் வெளியூர் சென்றிருந்தார்கள். பிச்சைக்காரன் வழக்கம் போல அவர்கள் வீட்டில் பிச்சை கேட்டான். நாள்தோறும் வந்து பிச்சை கேட்டுத் தொல்லை கொடுக்கிறானே, இவனை ஒழித்தால் தான் நிம்மதி என்று நினைத்தார் வணிகனின் மனைவி. நஞ்சு கலந்த 2 தோசைகளை அவனுக்கு பிச்சையாக போட்டாள் அவள். அதை பெற்றுக் கொண்டான் பிச்சைக்காரன். வழியில் திருமண வீட்டில் வயிறு முட்டச் சாப்பிட்டான் அவன். தோசையுடன் தான் தங்கியிருந்த மடத்தை அடைந்தான். திடீரென்று பலத்த மழை பிடித்துக் கொண்டது. ஊர் திரும்பிக் கொண்டிருந்த வணிகனும் மகனும் வேறு வழியின்றி அந்த மடத்தில் தங்கினார்கள். மழையோ விட்டபாட்டில்லை. இருவரும் பசியோடு இருப்பதைக் கண்டான் பிச்சைக்காரன். அவர்களை பார்த்து, எப்பொழுதுமே பிச்சை போடாத ஒரு வீட்டில் இன்று எனக்கு 2 தோசை கிடைத்தது. அதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொன்னான். அவர்களும் அந்தத் தோசையைச் சாப்பிட்டு அங்கேயே இறந்தனர். செய்தி அறிந்த வணிகனின் மனைவி அலறிக் கொண்டே அங்கு ஓடி வந்தாள். நடந்த உண்மைகளைச் சொல்லித் தலையிலடித்துக் கொண்டு அழுதாள் அவள்.